மேய்ப்பனை பின் செல்லுகிற ஆடு மேய்ப்பனை கண்மூடித்தனமாக பின்பற்றும். ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னாரு, அவர் வீடு பார்த்தீங்கன்னா ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருந்துச்சான். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வேற வீடே கிடையாது. அது ஒரு தனிமையான ஒரு இடம். வீட்டு பக்கத்தில் வீடே கிடையாது. இவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய அறையிலிருந்து காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம். ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். நான் அப்பவே சொன்னல அங்க போகாத, உனக்கு அடிபடும் அப்பவே சொன்னல, நீ ஏன் போன அப்படின்னு ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருந்தாராம். இவருக்கு என்னடா இது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வீடே கிடையாது, தனியா உட்காந்து ஒரு ஆள் நம்ம காம்பவுண்ட் சுவருக்கு பக்கத்துல சத்தம் போட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் நைஸா ஜன்னல் வழி அப்படி எட்டி பார்த்தாருன்னா அங்க ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பர் காலில் அடிபட்டு கிடக்கிற தன்னை ஆட்டுகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அமைதியா மேய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆட்டுக்கு தெரியுது. அந்த ஆட்டுகிட்ட அந்த மனுஷன் பேசிட்டு இருக்காங்க. மேய்ப்பன், நான் அப்பவே சொன்னேன்ல அங்க போகாத, அங்க போனா அடிபடுன்னு சொன்னேன்ல, அது காலில் அடிபட்டு வந்து உட்கார்ந்து. அப்படி ஆடுக்கு அது அப்படியே கவனிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். மேய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆட்டுக்கு தெரியுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நல்லது. அப்படி சத்தத்தை கேட்கணும், அப்படி சத்தத்தை கவனிக்கணும். அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி குருட்டுத்தனமா கண்மூடித்தனமா அவருக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தோம் வைங்களேன், அழகா கொண்டு போய் மேய்ச்சலான செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். மேய்ச்சல் முடிஞ்சு பின்னாடி அவர் பின்னாடி அழகா அப்படியே கிளம்பி வரும்போது அழகா கொண்டு வந்து இருப்பிடத்துல கொண்டு வந்து கடையில போட்டு நம்மளை பாதுகாப்பா நம்மளை அணைச்சிருவார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், ரொம்ப ஒரு முக்கியமான